ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி தங்கவேல் சேனல். நம்ம தாய்மன் சந்தையில் புதுசாக 3 வழியில் வருமானம் தர மாதிரியான ஒரு தொழில் வாய்ப்பை தான் கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாமா? அதே மாதிரி இது எதுக்காக கொண்டு வர்றதுன்னா, இப்போது ஒரு கடை எடுத்து ஒரு தொழில் செய்யணும், இல்லை வியாபாரம் செய்யணுன்றது வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அது மாதிரி வேலைக்கு போகிறவங்களும் இப்போ உள்ள காலத்தில் வேலையும் நிரந்தரமாக இருக்குமா, எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, யாரை தூக்குவாங்க, என்ன மாதிரியான அப்டேட் வருதுன்றதும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, நல்லா படித்தா எதனால் வேலைக்கு போயிடலான்னாங்க. இப்போ ஆனால் படித்தா கூட வந்து வேலைக்கு சேர்ந்துடுறோம். அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க நிறைய அப்டேட் வருது, ஏஐன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. உங்கள் மனுஷருக்கே வேலை இல்லை, இப்போ எல்லா வேலையும் வந்துட்டு ஏஐ பார்த்துக்குது அப்படின்ட்டு அதே வேலையை விட்டு தூக்குறாங்க. அப்போது நம்ம எப்படி தான் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம வந்து தாய்மன் சந்தைன்ற பேரில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதில் வந்து யார் வேணாலும் வந்து சேர்ந்து நம்ம கூட வந்து வியாபாரம் பண்ணலாம், அந்த மாதிரியான வாய்ப்பை உருவாக்கி இதுக்காக வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து செலவு பண்ணணும், அவங்க வந்து நம்ம கூட வந்து உட்காந்து வியாபாரம் பண்ணணும், அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு சுமையுமே கிடையாது. அவங்க நம்ம கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா போதும். அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைனா கூட அதுக்கும் ஒரு வாய்ப்பை நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கோம். அதை பற்றி தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, அப்படி டக்குன்னு ரொம்ப லென்த்தாக இல்லாமல் ஷார்ட்டாக நாங்கள் வந்து சொல்லிடுவோம். அதை பற்றி நம்ம வந்து ஒரு பிக்சராகவே கொடுத்துடலாமா? அப்போ அவங்களும் ஈஸியாக படித்து தெரியும். ஓகேவா? நாங்கள் வந்து பிக்சராக வந்து சின்னதாக ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்து படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பிக்சர் ஆட் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து சொல்லுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான வந்து வருமான வாய்ப்பு இருக்குது. அதில் 2 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முதலீடு போடுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து முதலீடே இல்லாமல் சம்பாதிக்கிற மாதிரி. என்ன மாதிரி முதலீடுனா, இது பிக்சரை கொடுத்துட்டாலும் அவங்களும் ஈஸியாக படிச்சுக்கலாம், அவங்களும் புரிஞ்சுக்கும். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா அந்த ரெண்டு விதமான முதலீடு. அதில் யார் எது எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மாதம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மாதம் குறைஞ்சது அவங்க எவ்வளோ வாங்குற மாதிரி வரும், அதை வந்து நம்ம அடுத்த பிக்சரில் பார்க்கலாமா? இப்போ இதில் வந்து என்னென்னா, இதை படித்தாலே அவங்க வந்து புரிஞ்சிடும். இதில் 3 வகையான வருமான வாய்ப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்கான பிக்சரை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அந்த ஒரு தடவை வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ அடுத்த பிக்சர் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதானே? ஆமாம், அந்த 10,000. இப்போ செகண்ட் பிக்சருக்கான இது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதலீடு வந்து எப்படின்னா 5,000 ரூபாய் முதலீடு பண்ணுற மாதிரி. ஓகே. இப்போ 5,000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு வந்து பொருள் வாங்கிக்கலாம். இப்போ நான் 5,000 உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணேன். 5,000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 5,000 ரூபாய் லாபமாக கிடைக்கும். மொத்தம் டோட்டலாக 10,000 ரூபாய்க்கு வந்து பொருளாக தான் வாங்க முடியும், பணமாக கிடைக்காது. எப்படின்னா இப்போ வந்துட்டு அவங்க 5,000 ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற 5,000 ரூபாய்க்கு அவங்க அப்போவே பொருள் வாங்கிக்கலாம். ஓகே. அப்போவும் அவங்க காசு நம்மக்கிட்ட இருக்குதா? இல்லை, கொடுத்த பணத்துக்கு அவங்க 5,000 ரூபா முதலீடு போடுறாங்க. அந்த 5,000 ரூபாய்க்கு அவங்க அப்போயே வந்து பொருள் வாங்கிக்கலாம். அப்போ அவங்களுக்கு லாபமாக கிடைக்கிற 5,000 ரூபாய்க்கு உள்ள பொருள் மட்டும்தான் சில மாதங்களில் கிடைக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் ஆமாம், அதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ அவங்க 5,000 ரூபாய் கட்டுறவங்க வந்து என்ன பண்ணுன்னா, மாதம் வந்துட்டு 2,000 ரூபாய்க்கு வந்து பொருள் வாங்கணும் நம்மள்கிட்ட. அது என்னென்ன மாதிரி பொருள்லாம், ஏதோ ஒரு தேவையில்லாத பொருள்லாம் கிடையாது. அவங்க வீட்டுக்கு பயன்படுற பொருள், மளிகை பொருள், இல்லைனா ட்ரெஸ்ஸு, இல்லைனா வந்துட்டு இந்த ஹேர் கிளிப்ஸு, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுமோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அது வந்து இது எதனாலனா, இதில் வர லாபத்தை வச்சு தான் நமக்கு வந்து வருமானத்தை வந்து எடுக்க போகிறோம். இது வாங்கணுன்றது வந்து கட்டாயத்துக்காக கிடையாது.
இது இப்போ நமக்கு லாபம் வந்தால் தான் நம்ம வந்து வருமானத்தை கொடுக்க முடியும். ஆமாம். அப்போ அந்த லாபம் வர்றதுக்கு எப்படி என்ன பண்ணால் லாபம் வருன்றனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு எங்கேயோ போய் வாங்குறத நம்மக்கிட்ட வாங்க வச்சு அந்த லாபத்தை வந்து நம்ம வந்து வருமானமாக கொடுக்க போகிறோம். கொடுக்குற பொருள் வந்து யாருக்கும் யூஸ் இல்லாத பொருளாக இருக்காது. நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருளாக மட்டும்தான் கொடுப்போம். அது வந்து ஒரு அத்தியாவசிய செலவாக வந்து இருக்காது. ஆமாம், அவசியம் இல்லாத செலவாக, அவசியம் இல்லாத அத்தியாவசியமான செலவாக, அத்தியாவசிய செலவாக. அதே மாதிரி எனக்கு அந்தளவுக்குலாம் பொறுமை இல்லைப்பா, எனக்கு வந்து நான் கொடுக்குற காசு எனக்கு உடனே லாபம் வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து இப்போ திட்டத்தை வச்சுருக்கோம். உடனடியாக வேணும். ஆமாம், நமக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து 5000 ரூபாய் கட்டி நீங்கள் வந்து ஒரு நாள் கழிச்சு தான் நான் வந்து லாபம் கிடைக்குன்ற அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு உடனே வேணாலும் நீங்கள் அந்த நிமிஷமே கிடைக்கிற மாதிரியான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் என்னென்னா அதில் லாபம் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக இருக்காது. இப்போ நீங்கள் 5000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 5500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பொருள் வாங்கிக்கலாம். 500 ரூபாய் அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபமாக கிடைக்கும். ஓகேவா? சில மாதங்கள் வெயிட் பண்ணி அதை வாங்கும்போது நம்மளுக்கு வந்து 5000 ரூபாய் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா 5000 ரூபாய் கிடைக்கும். எனக்கு உடனடியாக லாபம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது 5500 வந்து கிடைக்கும். இப்போ அடுத்த முதலீடை பற்றி பார்க்கலாமா? பார்க்கலாம். அடுத்து 3வது பிக்சர். ஓகேங்களா? 3வது என்ன பிக்சர், இதோட பிக்சரையும் இது வந்து செகண்ட் பிக்சர் ஆட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது பிக்சர் பார்க்க போகிறோம். அடுத்த முதலீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள். 20000 முதலீடு செய்யணும். சரிங்களா? 20000 முதலீடு செய்தால் 40000 மதிப்புள்ள பொருட்கள் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அதுவும் அதே மாதிரி தான். இப்போது 20000 ரூபாய் கட்டுறாங்கன்னா அவங்க கொடுக்குற 20000 ரூபாய்க்கு அப்போயே பொருள் வாங்கிக்கலாம். அப்போ எக்ஸ்ட்ரா இந்த லாபமாக கிடைக்கும் பார்த்தீங்களா 20000 ரூபாய், அதுக்கு மட்டும் சில மாதம் ஆகும். இதுக்கு நம்பிக்கை தாங்க வேணும். ஆமாம், இப்போ நம்ம உடனே தரேன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு எப்படி தர முடியும்? உடனே தர முடியாது. நம்ம சொல்ல வேணால் செய்யலாம், ஆனால் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம வந்து நேர்மையாக நடந்துக்கணும்னா அதுக்கு வந்து சில மாதங்கள் ஆகும், டைம் எடுக்க தான் செய்யும். அதனால தான் என்ன சொல்லணும்னா, இப்போ 20000 ரூபாய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட காசு உங்களுக்கு வந்து வந்துடுது, நீங்கள் பொருளாக வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மாதம் 3000 ரூபாய்க்கு வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த 5000 முதலீடு போகிறவங்க வந்து 2000 ரூபாய், 20000 முதலீடு போகிறவங்க வந்து 3000 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அவங்க வாங்க இப்படி ஒருத்தராக வாங்குவாங்க. என்ன அதில் வர லாபம் சேருது பார்த்தீங்களா? இப்போ அதை நம்ம எப்படி உங்களுக்கு கொடுப்போன்னா, இப்போ யார் அந்த சீனியாரிட்டி அடிப்பில் யார் இப்போ பணம் முதல்ல கொடுத்துருப்பாங்க, 2வது கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த ஆர்டர் வைஸில் யார் சீனியராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒருத்தருக்காக நம்ம வந்து கொடுத்துட்டே வருவோம். அந்த காசு சேர லேட் எதனால் ஆகுதுன்னா இதனால தான். அந்த லாபம் நமக்கு வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் சேருதோ நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகே. இல்லை எனக்கு இதுலேயே வந்துட்டு எனக்கு அந்த மாதிரிலாம் பொறுமை இல்லைப்பா, எனக்கு உடனே கிடைக்குமா அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி திட்டம் வந்து இருக்குது. இப்போ அது நீங்கள் வேணால் சொல்கிறீங்க. 20000 ரூபாய் வந்து பணம் கட்டிய அந்த நிமிடமே நீங்கள் 22000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை உடனே வந்து வாங்கிக்கலாம். அதில் எவ்வளோ லாபம் கிடைக்குன்னா இப்போ வந்து உடனே எனக்கு வேணுன்றவங்களுக்கு வந்து 2000 ரூபாய் வந்து கிடைக்குது. எனக்கு இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அது பொறுமையாக வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது வந்து 20000 ரூபாய்க்கான பொருள் வந்து கிடைக்குது. ஆனால் என்ன ஒரு இதுனா நம்ம மெயின் நோக்கம் வந்து இது கிடையாது. அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய லாபத்துக்காக தான் இது வந்து உருவாக்குனது. அந்த வருமான வாய்ப்பை எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காலங்கள் வந்து எடுக்கலாம். அப்போ அது வரைக்கும் யாரும் வந்து வெயிட் பண்ண முடியாது, இப்போ அதே நம்பிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அப்போ ஒரு சின்ன லாபத்தையாவது கொடுக்கணுன்றக்காக தான் இந்த முதலீடு திட்டத்தை நம்ம வந்து கொண்டு வந்தோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடனடியாக ஒரு சின்ன லாபமாக வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி இதில் நம்ம பொருட்கள் வாங்க நம்ம அதில் வர லாபத்தை எடுத்து நம்ம பிஸ்னஸில் போடும்போது அந்த பிஸ்னஸ் வந்து பெருசாக டெவலப் பண்ணுறோம். ஓகேவா? இதிலே வந்துட்டு எனக்கு முதலீடெல்லாம் பண்ண முடியாதா, என்கிட்ட அந்தளவுக்குலாம் பணம் இல்லை, எனக்கு எதனா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து வசதியாக இருக்கிறவங்களுக்காக உருவானது கிடையாது. இது வந்து வசதி இல்லாமல் அன்றாடம் உழைச்சாதான் வருமானம், ஆனால் அந்த வருமானம் எனக்கு வந்து என்னோடய குடும்பத்துக்கு வந்து பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் உருவாக்கி அதுக்கு நம்மளே எல்லாருமே முதலாளியாக இருந்து
அந்த லாபத்தை வந்து நம்ம எல்லாரும் வந்து ஷேர் பண்ணலான்றதான் நம்ம தாய்மண் சந்தை ஊரானதோட நோக்கம். இதில் ஒரு தனி முதலாளின்றது கிடையாது. இதில் நம்ம யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறோம் நம்ம எல்லாருமே முதலாளிகள் தான். அப்போ நம்மளே வாடிக்கையாளராகவும் இருக்கோம், நம்மளே முதலாளியாகவும் இருக்கோம். பொருளும் நம்மளே தான் வாங்குகிறோம், அந்த லாபமும் யாருக்கு வருது? நமக்கே தான் வருது. ஓகேவா? இப்போ முதலீடே இல்லாமல் எப்படி சம்பாதிக்கலான்றதை பற்றி பார்க்கலாமா? இது வந்து 4th பிக்சர். இப்போ வந்து இது வந்து 4வது பிக்சருக்கான இது சொல்ல போகிறீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த முதலீடு போடுறத பற்றி நம்ம போட்டிருக்கோமா? ஆமாம். இது முதலீடு இல்லா வருமானம். இதில் அவங்க எந்த ஒரு பணமே கட்ட தேவையில்லை. அவங்க மாதத்துக்கு ஒரு 2000 ரூபாய்க்கோ இல்லை 3000 ரூபாய்க்கோ நம்மகிட்ட வந்து பொருள் வாங்கிட்டு இருந்தாலே போதும், நம்மளோட வீட்டு யூஸ்க்குங்க. ஆமாம். இப்போ என்னென்னா முதலீடு போட்டவங்களும் சரி, முதலீடு போடாதவங்களுக்கும் சரி, நம்ம எல்லாருக்குமே இதுலேருந்து வருமானம் எடுக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து முதலீடு போகிறது வந்து என்னென்னா, எனக்கு வந்து அப்பப்போ ஒரு வருமானம் கிடைச்சா நல்லாயிருக்கும், இல்லை சீக்கிரமாக வந்து ஒரு இன்கம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு, அப்போ என்கிட்ட ஒரு சின்ன முதலீடு போட முடியுன்றவங்க வந்து சப்போர்ட் பண்ணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து முதலீடு வந்து என்னால் போட முடியாது, ஆனால் எனக்கு வந்து வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் மட்டும் பொருள் மட்டும் வாங்கிட்டு இருந்தால் போதும், அது மூலமாக நம்ம லாபத்தை வந்து நம்ம வந்து எடுக்கலாம். அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 25 லெவல் நம்ம வந்து வச்சுருக்கோம். இதில் அந்த 25 லெவலில் வர வருமானம் தான் நமக்கு வந்து மெயின் டார்கெட்டு. ஏன்னா அதை வச்சு ஒரு பெரிய லாபத்தை எடுக்க போகிறோம். நம்ம வந்து 5000 ரூபாய் முதலீடு, இந்த 20,000 முதலீடுன்றது ஒரு சின்ன லாபம் உடனே கிடைக்கணுன்றதுக்காக உருவானது தான். நம்மளோட மெயின் நோக்கம் வந்துட்டு அந்த 25 லெவலில் உள்ள வருமானத்தை வந்து ஒருத்தரும் கிடைக்கணுன்றதுக்காக. அன்றாடம் வந்து நம்ம அது நம்ம பொருட்கள் வாங்க அந்த லாபம் நமக்கு வந்து சேரும். அந்த லாபம் சேரும்போது அதை வந்து வருமானம் நம்ம எல்லாருக்குமே வந்து பிரித்து கொடுக்க போகிறோம். ஒரு லெவல் வைஸாக பிரித்து கொடுப்போம். அந்த 1வது லெவலு, 2வது லெவலு, 3வது லெவலுன்ட்டு அந்த ஒரு லெவலில் எந்த அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் வந்து அந்த லெவலில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து ஷேர் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் பொருள் வாங்கும்போது அதில் உங்களுக்கு இதில் தனிப்பயன் பொதுப்பயன் 2 பிரிவு இருக்குது. நமக்கு அதுதான் மெயின். அந்த தனிப்பயனில் எவ்வளோ சேருது, பொதுப்பயனில் எவ்வளோ சேருது. தனிப்பயன்னா இப்போ நம்ம வாங்குறோம் இல்லையா, அது தனியாக சேருது தனிப்பயன். ஆமாம். அதாவது ஒரு பொருள் வாங்குறேன்னா அந்த லாபம் வந்து பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? பிரிக்கும்போது அதில் அவங்களுக்கு ஒரு பங்கு போகும். அப்புறம் பொதுப்பயன் ஒரு கணக்குக்கு ஒரு பங்கு போகும். அது வந்து எல்லாரும் பொதுப்பயன் வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து வர்றது. தனிப்பயன்றது அந்த தனித்தனி நபருக்கு வர்றது. ஓகேவா? இது நம்ம எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, வாரமும் இல்லை மாதமும் நம்ம வந்துட்டு வீடியோவாக எடுத்து அதை வந்து யூடியூப்லேயே போட்டுடுறோம் சேனலில். இதனால் வந்து என்ன ஆகும்னா, இதை வந்து நீ யார் வேணாலும் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் பார்த்துக்க முடியும். இந்த கணக்கில் வந்து அந்த ஒளிவு மறைவுன்றதே இருக்காது. இப்போ நான் கம்ப்யூட்டரில் நானே பில் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சா கூட நாளைக்கு நானே அதை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோவாக நான் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டதுக்கப்புறம் அதை நம்ம போய் மாற்ற முடியுமா அதை? அப்போ வந்து அந்த கணக்கு வந்து என்றைக்கா இருந்தாலும் வந்து அப்படியே இருக்கும். அவங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்க முடியும். இப்போ அவங்க அந்த டேட்டோட கொஞ்சம் மென்ஷன் ஆமாம், அந்த டேட்டோட மென்ஷன் பண்ணி வந்து ரெண்டாவது அவங்களுக்கு என்ன டவுட்டாலும் வந்து அதில் வந்து பார்த்துக்கலாம். அந்த அவங்களோட நேமில் வந்து எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு, அந்த பப்ளிக் ஃபண்டில் வந்து எவ்வளோ சேர்ந்துருக்கு, அந்த ஃபுல் டீட்டெயில். அப்புறம் வந்துட்டு அது நம்ம எந்த லெவலில் வந்து இருக்கிறோம், அடுத்த லெவலுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்துட்டு அப்பப்போ வீடியோவாக எடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து போட்டுருவோம். இது எதுக்காகனா, நம்ம கணக்கு வந்து எப்போவுமே எல்லாருக்குமே வந்து தெரியணும். இப்போ நாங்கள் மட்டும் அதை வந்து தனியாக இருக்க மாதிரி வச்சுக்கோ. ஆமாம், நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் பயணிக்க போகிறோம். அப்போ வந்து எல்லாருமே இந்த கணக்கு வந்து தெரியணும். எந்த லெவல் முடிஞ்சிருக்கு, அடுத்து எந்த லெவல் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த லெவலுக்கு எவ்வளோ தொகை தேவைப்படுது, அது எப்போ கிடைக்கும், அப்போ அது சேர்றதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படுது, இது எல்லாமே நம்ம வந்து அப்பப்போ வீடியோவிலே பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போது அடுத்த பிக்சர் பார்க்கலாமா? இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, அந்த 25 லெவலில் என்னென்ன
தொகை கிடைக்கின்ற விவரத்தை மொத்தமாக இதில் போட்டிருக்கோம். சரி. ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு ஒன்றாவது லெவல்லேருந்து 25 லெவல் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டில் வந்து அந்த 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் லெவல் 10 ரூபா, ரெண்டாவது லெவல் வந்து 20 ரூபா, மூணாவது லெவல் 40 ரூபா. இப்போ நம்ம பொருள் வாங்க வந்து இந்த ஆமாம் அந்த காசு சேர சேர நம்ம வந்து என்ன ஆகும்னா அந்தந்த லெவலுக்கு அப்பப்போ நம்ம வந்து பிரித்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த சேர்த்து வச்சு இது பண்ணுறதுலாம் இல்லை. ஒரு லெவலுக்கு தேவையான தொகை சேர்ந்துச்சுன்னா வந்து அப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுத்துருவோம். அந்த 25 லெவல் வரும்போது என்ன ஆகும்னா அவங்களோட லெவல் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது சீலிங் முடிஞ்சிடும். ஆமாம் 25 லெவல் முடிஞ்சோடனே அவங்க வந்துட்டு திருப்பி ஒரு புதுசாக புது உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா இப்போ அதுக்கு அடுத்து வரவங்களும் அதை வந்து நமக்கு பின்னாடி வரவங்களுக்கும் அந்த பயனை வந்து கிடைக்கணும். ஒருத்தர் மட்டுமே இதில் வந்துட்டு சம்பாதிக்கிற மாதிரியான வாய்ப்பு வந்து இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கணும். ஏன்னா இப்போ நிறைய கம்பெனிகள் வந்து என்ன பண்ணுன்னா அதுக்கு வந்து எண்டே இருக்காது. அந்த மேலே மேலே போயிட்டு அடுத்த லெவல் போயிட்டே இருப்பாங்க. மேலே இருக்கவங்க வந்து சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. அந்த புதுசாக சேர்ந்தவங்க நடுவில் சேர்ந்தவங்களாம் வந்து என்னென்னா வந்து அப்படியே தான் இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கவங்க எப்போதுமே அந்த ஃபர்ஸ்ட்லேயே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் வேணாலும் அவங்களுக்கு வருமானம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கீழே ஆட்கள் சேர்ந்து அவங்க வாங்கும்போது தான் வருமானம் கிடைக்கும். ஆனால் அது சேரவங்க பார்த்தா சேர மாட்டாங்க. இதில் வந்து என்னென்னா 25 முடிஞ்சவொன்னா அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து தான் லெவல். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி அடுத்த ஆள் சேர்த்து விட்டதான் வந்து இன்கம்மு அவங்களே வாங்க வச்சதான் இன்கம் அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. இங்கே நம்ம எல்லாருமே ஒரே லெவலு எல்லாருமே சமம். அப்போ யார் என்ன பொருள் வேணாலும் அந்த லாபம் வந்து நம்ம எல்லாருக்குமே சேர்கிற மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து கொண்டு போக போகிறோம். அவங்க வேணால் தான் நமக்கு கிடைக்கும், நான் வேணால் தான் எனக்கு மேலே இருக்கிற அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. நம்ம எல்லாருமே வாங்கணும், நம்ம எல்லாருக்குமே வந்து ஷேர் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இதில் வந்துட்டு அந்த 25 லெவலில் அந்த 13வது லெவலும் 24வது லெவலும் வந்துட்டு நம்ம அந்த கம்பெனி நிர்வாக செலவுக்காக போயிடும். இந்த கம்பெனி வந்து ஒரு ஆமாம். இது ஏன்னா அந்த இப்போ கம்பெனிக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு செலவுகள் இருக்கும், அப்புறம் அந்த நிர்வாக செலவுகள் இருக்கும். அப்போ இதனால் நம்மளோட வருமான வாய்ப்பு வந்து எந்த சூழ்நிலையும் வந்துட்டு நின்றக்கூடாது. அந்த தடங்களை வராமல் இதை கடைசி வரைக்கும் கொண்டு போகணுன்னா அதுக்கான செலவுகளை நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணால் தான் வந்து கரெக்டாக போகும். அப்போ இதை வச்சு நம்ம வந்து அந்த வளர்ச்சி பணிக்கு வந்து பயன்படுத்திக்குவோம். அந்த 13, 24 அந்த லெவலில் வர வருமானம் மட்டும் யாருக்கும் வந்து கிடைக்காது. ஓகேவா? அதே மாதிரி அந்த வருமானம் எப்படி கிடைக்குன்றதை பற்றி சொல்லிடலாமா? அடுத்த பிக்சர் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரே நம்ம வந்து தெளிவாக எல்லாமே போட்டிருக்கோம். அந்த 25 லெவலு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 13வது லெவலும் 24வது லெவலும் கம்பெனிக்கு வந்துடும்ன்றது. அப்புறம் அவங்களோட வருமானம் வந்து எப்படி கிடைக்கும்னா இப்போ வந்துட்டு அவங்க ஒரு லெவலுக்கான வருமானம் வந்து கிடைக்க போகுதுன்னா என்ன வருமானம் அவங்களுக்கு போதோ அதில் வந்து 20% வந்து நம்ம வந்து கழிச்சுருவோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? கழிச்சது போக எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து பாதி பணமாகவும் பாதி பொருளாகவும் கொடுப்போம். எப்படின்னா இப்போ வந்து இந்த ஒரு லெவல் வந்து 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு வைங்களேன். அந்த 1000 ரூபாய் 20%னா எவ்வளோ கிடைக்குது? 200 ரூபா போயிடும். அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 800 ரூபா இருக்கா? அந்த 800 ரூபாயில் 400 ரூபாய்க்கு வந்து பொருளாகவும் 400 ரூபா பணமாகவும் கிடைக்கும். இது எதுக்காக நீங்கள் பணமாகவே கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா இது பணமாகவே கொடுத்தா நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணவே முடியாது. நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ் நமக்கு வந்து நல்லா டெவலப் பண்ணணும். அதுக்கு வந்து மெயின் என்ன நடக்கணும்னா பிஸ்னஸ் வந்து நடக்கணும். பிஸ்னஸ் நடந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன ஆகும்? அதை ரொட்டேட் பண்ணி லாபம் வரும். ஒரு பொருள் விற்கும்போது அந்த பொருள் வந்து நமக்கு வந்து லாபம் வரணும். அந்த லாபம் சேர நமக்கு வந்து என்னென்னா அந்த லெவலுக்கான வர தொகை வந்து சேரும்போது நம்ம எல்லாருமே அதை வந்து ஈஸியாக எடுக்க முடியும். அதான் அந்த பொது பயனில் வந்து சேரும்போது எல்லாருக்குமே வந்து அந்த யார் பொருள் வாங்கினாலும் அதில் வந்து ஒரு லாபம் வந்து அவங்களுக்கு போகிற மாதிரி பொது பயனுக்கும் வரும். நீங்கள் வாங்கினாலும் பொது பயன் ஒரு அமௌண்ட் ஒரு பங்கு போகும், நான் வாங்கினாலும் பொது பயன் ஒரு பங்கு போகும். அது மாதிரி யார் வேணாலும் அந்த பொது பயனுக்கு அந்த பங்கு கொடுத்தே ஆகணும். அது மாதிரி அவங்க தனிப்பயனுக்கு போகிறதும் போயிட்டே இருக்கும். அதை வந்து அவங்க எப்போனா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பொது பயன் உள்ள பங்கு வந்து அந்த லெவல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கான தொகை சேர்ந்தோடனே நம்ம எடுத்து எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுத்துருவோம். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து பொருளாகவும் பணமாகவும் கொடுக்கும்போது பொருளை நமக்கு வந்து
போனால் நமக்கு வந்து என்ன ஆகுது, சேல் ஆகுதா, சேல் ஆனாலும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வருமானம் லாபம் வர தொடங்கிடுதா. அப்போ லாபம் வந்தாலும் நமக்கு வந்து என்ன ஆயிடும், வருமானம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வர ஆரம்பிச்சிடும். அப்போது வந்து நம்ம வருமானம் எடுக்கணும், அதே நேரத்தில் நம்ம நம்ம வியாபாரமும் வந்து கரெக்டாக நடக்கணும். அப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து கவனத்தில் வச்சு தான் இந்த திட்டத்தை நம்ம வந்து கரெக்டாக வந்து தயார் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் அந்த இவ்வளோ பிக்சர் ஒன்றுனா நீங்கள் பார்த்தாலே இந்த டீட்டெயிலை பற்றி நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து நான் பிக்சர் தனித்தனியாக ஆட் பண்ணிடலாம். ஓகே, வேறு எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. இதுதான் நம்மளோட தாய்மண் சந்தையின் மொத்த திட்டமே. எல்லாம் நாங்கள் வந்து அதாவது ஒரு பெரிய ப்ராசஸை நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோம். அதுவும் எந்த செலவும் இல்லாமல். எதுக்காக செலவு இல்லாமல்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து செலவை கம்மி பண்ணுறோமோ இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து உண்மையாக எடுத்துகிட்டு போக முடியும், நேர்மையாக. இப்போ நம்ம செலவு அதிகமாக பண்ணும்போது என்ன ஆகும், நான் இதுக்காக வந்து ஆப்புக்கு நான் போய் செலவு பண்ணுறேன், விளம்பரத்துக்கு நிறைய செலவு பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் அதில் அதை செலவு பண்ண காசு எல்லாத்தையும் நான் வந்து இதில் தான் வந்து கொண்டு வருவேன். எடுக்கணும் அப்படின்னு. ஆமாம். அப்போ என்னோட வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் போயிடும். எங்களோட நோக்கம் வந்து எப்படின்னா, இது வந்து வெறும் வியாபாரமாக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக இருந்து நம்ம வந்து எல்லாருமே சம்பாதிக்கணுன்றதுக்காக. ஏன்னா இப்போ உள்ள காலங்களும் இருக்கிற சூழ்நிலையில வந்து என்னென்னா, நம்ம வந்து சம்பாதிக்க முடியுதே தவிர அந்த சம்பாதிச்சத்தை வந்து நம்ம அனுபவிக்க முடியல. நம்மளை வச்சு எல்லாமே சுற்றி இருக்கவங்க தான் சம்பாதிக்காங்க தவிர நம்ம வந்து சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு தான் கொடுக்குறோம். நம்ம வாழ்க்கைக்கு வந்துட்டு அதை வந்து அனுபவிக்க முடியல. என்னதான் சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது. ஆமாம். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து யாருக்கும் இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து ஒரு முதலாளியாக இருக்கணும், எல்லாருமே வந்து ஒரு ஈஸியாக வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் தான் அது. அதனால் வந்து இந்த வீடியோ 2-3 வாட்டி பாருங்கள் தெளிவாக. இதில் உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி கேளுங்க. கமெண்ட்ஸும் பண்ணி கேளுங்க, கால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள். ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட நீங்கள் வந்து போடலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து குருவி ஸ்டார் சேனலில் வந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இதுலேயுமே வந்து வாட்ஸ்அப் லிங்க் கூட இருக்குது. நீங்கள் வந்து டவுட் கேட்கணுன்னாலும் கேட்கலாம், இல்லை உங்கள் கருத்துக்கள் வந்து பகிருங்க. அதான் நம்ம பொருள் என்னென்ன இருக்குது அது வேணுன்றவங்களும் ஆர்டர் பண்ணி. ஆமாம். உங்கள் வீட்டில் யாரும் அக்கா தங்கை அம்மாவுக்கு எதுவும் தேவைப்பட்டது, இல்லை உங்கள் ப்ரெக்னென்ட் ஃபேமிலிக்கு யாருக்கும் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம குருவி ஸ்டார் சேனலில் மாடல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன், ஃபோட்டோவோ போஸ்ட்டில் இருக்குது, ரீல்ஸ்லேயுமே வந்து இருக்குது. பாருங்கள், பார்த்து அது மூலிமா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் வருதோ எல்லாமே குருவி ஸ்டாரில் வந்து வந்துடும். நீங்கள் அந்த சேனலை பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் இருக்குன்றது நீங்கள் வந்து அதிலே பார்த்துக்கலாம். இவ்வளோ இது எங்களுக்கு வந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தொடர்ந்து தரீங்க. அதே போல் இந்த 2 சேனலும் தொடர்ந்து தாருங்க. நம்மளோட புதிய திட்டத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.